Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாங்க பார்க்க போற விஷயம் என்னன்னா Photoshop-ஐ பயன்படுத்தி எப்படி ஒரு போட்டோக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல வந்து மழை வர்ற மாதிரி எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்க வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரைட்? நான் ஒரு சாம்பிள் ஒரு போட்டோ ஒன்னு எடுத்துர்க்கேன். நீங்க வந்து வேறங்கிற போட்டோ எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த போட்டோக்கு மழை எஃபெக்ட் எப்படி கொடுக்கிறதுனா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த போட்டோவை கொஞ்சம் எடிட்ல போய்ட்டு இமேஜில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஷேடோ ஹைலைட்ஸ் இதெல்லாம் ஆஃப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் இந்த மழை வர்ற மாதிரி இந்த இடத்துக்கு காட்டணும் கொஞ்சம். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு கொஞ்சம் அந்த ஹைலைட் இதை வந்து கொஞ்சம் இது பண்ண போகிறேன். அப்புறம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் கொஞ்சம் அந்த மேகமெல்லாம் கொஞ்சம் இதாகின்ற மாதிரி இருக்குது, கொஞ்சம் இதாகிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சுக்கும், கொஞ்சம் இஃபெக்ட் கொஞ்சம் இந்த மாதிரி செஞ்சுக்கணும். அப்படின்னா தான் கொஞ்சம் உங்களுக்கு சரியாக இருக்கும். ரைட்? இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ரைட்? இந்த ஃபோட்டோவில் எந்த ஒரு ஃபோட்டோவுக்கும் இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஷேடோ ஹைலைட்ஸில் போய்ட்டு இதுக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக ஜீரோ பண்ணிவிட்டு இதுக்கெல்லாம் ஹைலைட்ஸ்ன்ற விஷயத்தில் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கணும். ரைட்? ஃபர்ஸ்ட் ஓகே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஹைலைட் பண்ணதுக்கப்புறம் ஓகே பண்ணுங்கள். ரைட்? ஓகே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ப்ரஷ்ஷை க்ரியேட் பண்ணணும். ப்ரஷ்ஷை க்ரியேட் பண்ணுறதுக்கு ப்ரஷ் டூலுக்கு போய்ட்டு இதில் பாருங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரஷ்ட்டு ப்ரீசெட் வரும். ப்ரீசெட்டில் வரேன் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரஷ் டிப்ஸ்ன்னு இருக்குது. இதில் வந்து ப்ரஷ்ஷை நான் தீர்மானிச்சுக்கிறேன். இந்த ப்ரஷ் ரைட், இந்த ஃபெதர் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் போகிறேன் ரெண்டாவது வந்து ஷேப் டைனமிக்ஸ்க்கு போகிறேன். போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்பேஸ் டைனமிக்ஸ்க்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதில் பாருங்கள் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்குது. ரைட் தேர் ஸ்பேஸ். ரைட்? இப்போ ஸ்பேஸிங்கை வந்த இது ஃபர்ஸ்ட் வந்து ப்ரஷ் டிப்ஸ் ஷேப்ஸில் போய்ட்டு இதில் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இது ஷேப்ஸை வந்து இது ஹார்ட்னஸ் வந்து 0 கொடுத்துக்கிறீங்க. ஸ்பேஸை வந்து நான் வந்து ஒரு ஸ்பேஸிங்கை வந்து ஒரு 503 மாதிரி வச்சுக்கிறேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி ஸ்பேஸிங் 503% வச்சுக்குவோம். 503 ரைட், இப்படி வச்சுக்குவோம். ரைட்? இந்த மாதிரி வச்சுக்குவோம். இங்கே நான் வந்து ஆங்கிளை வந்து நான் வந்து கொடுக்குறேன் 90 கொடுக்குறேன். ஆங்கிளை வந்து 90 கொடுக்குறேன். இங்கே வந்து இது வந்து ரவுண்ட்னஸை வந்து 5 கொடுக்குறேன். 5 கொடுத்தா பார்த்தீங்கன்னா இப்படி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு விஷயம். ஹார்ட்னஸை நீங்கள் வேணால் கொஞ்சம் கொடுத்துக்கலாம், கொஞ்சம் ஹார்ட்னஸ் வேணால் கொடுத்துக்கலாம். 0 கொடுத்தா பிரச்சனை இல்லை, ஹார்ட்னஸ் குறைச்சி கொடுத்தா போகிறாங்க. ரைட்? ஓகே, 0விலே வச்சுக்கிறீங்க. வச்சா நல்லாயிருக்கு. ஹார்ட்னஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரஷ்ட்டை வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ அடுத்தது வந்து ஸ்ட்ரெச்சிங். இது ஷேப்ஸ் டைனமிக்ஸ்க்கு போவோம். ஷேப் டைனமிக்ஸ் ஜிட்டரை வந்து நீங்கள் வந்து 100ல் ஜிட்டரை கொடுத்துக்குறீங்க. ரைட்? ஜிட்டரை வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து 100 கொடுத்துக்குறீங்க ஜிட்டர் வந்து. அடுத்தது வந்து நீங்கள் வந்து இதில் வந்து கண்ட்ரோல் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து வேறு எதுவும் இங்கே வந்து ஒரு மாற்றங்களும் தேவையில்ல, அப்படியே இது வச்சுட்டு ஸ்ட்ரெச்சிங்கில் வந்து கொஞ்சம் விஷயங்கள் நீங்கள் மாற்றணும். இதில் வந்து நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் 1000% கொடுத்துருங்க ஸ்ட்ரெச்சிங். அடுத்தது வந்து கண்ட்ரோல் இதை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும்னா இதில் வந்து கவுண்ட் வந்து 16% கொடுங்க. கவுண்டர் ஜிட்டர் வந்து 100% கொடுங்க. ரைட்? இதுக்கெல்லாம் வந்து டிஃபால்ட் அப்படி வராது, மாறி வந்துச்சுன்னா நீங்கள் இதில் வந்து செட் பண்ணிக்கிறீங்க. 16%, 100%ன்னு கொடுத்துக்கிட்டா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குது, மழை பெய்கிற மாதிரி இஃபெக்ட்ஸ் இருக்குது. இவ்வளோ தான் நீங்கள் பண்ணணும். பண்ணிவிட்டு நீங்கள் பாக்ஸ் EXEன்னு இருக்குது, இதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கிறீங்க. டிக் பண்ணால் இந்த மாதிரி வரும். ரைட்? இந்த மாதிரி செஞ்சுக்கிறீங்க, இந்த மாதிரிக்கே வரும். ஓகே, இதை வந்து நீங்கள் இந்த செட்டிங்கை வந்து நீங்கள் பண்ணியே ஆகணுங்க மழை விட இஃபெக்ட்ஸ்க்கு வந்து. ரைட்? இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கணும். அடுத்தது ரைட், இவ்வளோ தான் விஷயம். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து இதில் அவ்வளோதான். டெக்ஸ்சர்லாம் ஒன்றும் தேவையில்ல. ரைட்? இவ்வளோ தான் விஷயம். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்போ இதை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து இன்னொரு லேயர் ஒன்று நான் போட்டுக்கிறேன். ஃபோட்டோஷாப்பில் லேயர் ஒன்று போட்டு இப்போ இந்த ப்ரஷ்ஷை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க. இந்த பாருங்கள் ப்ரஷ் இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து மேலே ஒரு டிக் ஒன்று பண்ணுறேன், மேலே ஒரு கிளிக் ஒன்று பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு கீழே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா மழை இந்த மாதிரி வர்ற மாதிரி இருக்குது. இப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்படியே வச்சுக்காமல் போய்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு சாஃப்ட் லைட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜாய் எஃபெக்ட் வந்துச்சு, சாஃப்ட் லைட் எஃபெக்ட் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா சாஃப்ட் எஃபெக்ட் வந்துருச்சு. இப்போ இதே ஒரு லேயர், இந்த லேயரை அப்படி காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை அப்படியே கொஞ்சம் இன்னொரு இந்த லேயர் அப்படியே கீழே காப்பி பண்ணி இப்படி எடுத்துகிட்டு இந்த ஒவ்வொரு இடங்களுக்கும் இப்படி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ண இந்த மாதிரி வரும். இப்போ இப்படி நீங்கள் வந்து காப்பி பண்ணி எடுத்து நீங்கள் இந்த இஃபெக்ட்டை வந்து கொஞ்சம் மேலே நீங்கள் செஞ்சுட்டு போகலாம்.
மழை வர்ற மாதிரி எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரியாக இந்த பேக்ரவுண்ட் வந்து மழை வர்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம். ரைட், இதை கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த கேட்ரிங் அதுக்கெல்லாம் வந்து நான் கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக எஃபெக்ட் எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மழை வர்ற மாதிரி இருக்குது. இதை வந்து சாஃப்ட் லைட்லேயே நீங்கள் வச்சுக்கிறீங்க. சாஃப்ட் லைட்டில் வச்சுக்கிட்டா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மழை வர எஃபெக்ட் ஒன்று இப்போ உங்களுக்கு விளங்குது. ஆச்சா, இந்த மாதிரி ஒரு ரெய்னி எஃபெக்ட் ஒன்று நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் செய்யலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.